ஆயிங்க நம்மளோட நிறைய கதையில நண்பனுக்காக இதை கொடுத்தாங்க அதை கொடுத்தாங்க நிறைய கேட்டிருப்போம். ஆனால் இங்கே ஒருத்தர் தன்னோட கழுத்தையே நண்பனுக்காக கொடுத்துருக்கிற ஒரு மன்னரை பற்றி தான் பார்க்க போகிறோம். டே 2 செகண்ட் லா நெவர் ட்ரஸ்ட் ஃப்ரெண்ட் டூ மச். 19ஆம் நூற்றாண்டில் ஒரு மன்னர் இருந்திருக்கிறாரு. பைசாண்டியன்னு சொல்லிட்டு ஒரு பேரரசு கீழே இந்த இருக்கிற மன்னரோட பேர் வந்து மைக்கேல். இவர் என்ன பண்ணுறாரு, இவருக்கு வந்து ஆள் பலம் பணபலம் எல்லாமே இருந்தாலும் அவர்கிட்ட விசுவாசின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இல்லை. இது வந்து ரொம்ப நாள் வருத்தமாக இருக்குது. இவர் என்ன பண்ணுறாரு, ஒரு நாள் வீதி உலா போயிட்டு இருக்கும்போது ஒருத்தரை பார்க்குறாரு. அவரை பார்க்கத்த உடனே இவருக்கு வந்து ஒரு வேலை போட்டு கொடுக்கணும்னு சொல்லிட்டு பார்த்துட்டு ஒரு வேலை போட்டு கொடுக்குறாரு அரண்மனையில். கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அவங்களுக்குள்ள நல்ல நட்பு ஏற்படுது. அந்த நல்ல நட்பு ஏற்படுறதுனால அவர் என்ன பண்ணுறாரு, அவரை கூட்டிகிட்டு அரண்மனைக்குள்ளே கூப்பிட்டு போகிறாரு. கூட்டிகிட்டு போயிட்டு வைரம் வைடூரின்னு சொல்லிட்டு கொடுத்து அழகு பார்க்குறாரு. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அவரோட பதவியோட அடுத்தபடியாக இருக்கிற அதிகார பதவியை இவர் கொடுக்குறாரு. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் காலப்போக்கில் அந்த பைசிலியஸ்க்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லை, நம்ம வந்து எங்கேயோ இருந்து நம்மளை கூட்டிகிட்டு வந்து இப்படி பார்க்குறாரு, அழகு பார்க்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை இருந்தாலும் காலப்போக்கத்தில் இவன் கொடுக்குற வாழ்க்கையில் பிச்சை போடுற வாழ்க்கையில் நான் வாழணுமான்னு சொல்லிட்டு ஒரு பேராசை மாறுது. அந்த பேராசை வந்து துரோகமாக மாறுது. ஒரு நாள் வந்து மன்னர் தூங்கிட்டு இருக்கும் போது டைரெக்டாக அவர் உள்ள நுழைஞ்சி அவரை கொலை பண்ணலான்னு போகிறாரு. திடீர்னு மன்னர் முழிச்சு பார்க்குறாரு. அந்த பைசிலியஸ் வந்து அவரோட கையில் கத்தியோட மன்னருக்கு முன்னாடி நிற்கிறான். ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் அவர் கழுத்துலேயே குத்தி கொன்னுடுறான். அவர் வந்து அந்த வழியில் துடிச்சு சாகிறது இவன் குத்துனதுனால துடிச்சு சாகலை. என்னோட நண்பன் என்னை கொண்டுட்டானேன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வழியில் துடிச்சு சாகுறாரு. இப்போ நீங்களும் யாரையாவது எங்கேயாவது பார்த்து இவன் நல்ல நண்பனாக இருப்பான், நல்ல நன்றியோடு இருப்பான் அப்படின்னு நினச்சி பார்க்காதீங்க. அவனுக்குள்ளே இருக்கிற ஒரு பொறாமையை பாருங்கள். இந்த பொறாமை உங்களையே அழிச்சிடும். நாளைக்கு ஒரு வீடியோவை இதே மாதிரி பார்க்கலாம். பாய்.